அதை எடுத்துவாங்க. அந்த குளத்தூர் நீ கொடுத்தாங்க, அந்த ரெண்டு கொடுங்க, அதை எடுங்க. பேரு வழக்கறிஞர்ப்பா. அதான் இல்லையா, அது லெட்டர் பண்ணி எடுங்க. அது லெட்டர் பண்ணி அது என்ன பேருன்னா, அது பேர் முக்குளத்தோர் சமூகத்திற்கு மற்றும் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்காக போராடி வருகின்ற திரு வழக்கறிஞர் குமார தேசிகன் அவர்கள் தலைமையிலான அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் என்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர்களும், யாதவர் சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு பூமிநாதன் அவர்களும் இந்த மாதிரியான பல தலைவர்கள் அமைப்புகள் தினந்தோறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த மாற்று ஒரு அணியை அமைப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் என்னை சந்தித்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். இன்னும் பல தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். அதனால் என்னை சந்தித்து ஆதரவு அளித்த அத்துணை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், தமிழர் வாழ்வுரிமை தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த தலைவர்களுக்கும், தாய் தமிழர் கட்சியினுடைய திரு பீமா பாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அலுவலகத்திற்கு நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேறியதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திற்கு வந்து ஆதரவு அளித்த அத்தனை தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும், பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இருகரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு, நான் முதலில் ஆரம்பத்தில் சொன்னது போல் திமுக என்டிஏ என்கிற இந்த இரண்டு அலையன்ஸிலிருந்தும் தற்போது வெளியேறியிருக்கிற அல்லது வெளியேறுவதற்கான சூழலில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து முடிவெடுப்போம். வாருங்கள், நாம் ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்கு, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் ஒன்று கூடி அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காகவும், தமிழ்நாட்டுடைய மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுவதற்கு, மீனவர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்ற மீனவர் அமைப்பினுடைய தலைவர்கள், இப்படி எல்லா பிரிவினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் கைகோர்த்து இந்த 2026 தேர்தலில் நாம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதேபோன்று என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பல தலைவர்கள் திமுக தலைமையின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் என்டிஏ என்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை அனைவரும், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்று, கடந்த 15 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எந்த நோக்கத்தை முன்வைத்து போராடியதோ, எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ, அந்த கூட்டமைப்பு கோரிக்கைகள் வெற்றி பெற நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் இல்லாத சட்டமன்றமாக இருந்தாலும் கூட நீங்கள் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வந்த அந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான
ஈழத்தமிழர் இன சிக்கலுக்கான தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க உதவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். அதுபோன்று நாங்கள் நாளை தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கிற அந்த முடிவு, அந்த எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு என்னுடைய தமிழ் சமூகம் பேராதரவு அளித்து இந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கு, அந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கான ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டுகிற பேராதரவை எனது அருமை என் தமிழக வாக்காளர் பெருமக்கள் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் என்ன முடிவெடுப்பது என்பதை எடுத்து என்ன முடிவு என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு விரைவில் நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு, இப்போது வருகின்றிருக்கிற சில அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய தலைவர்கள் உங்கள் முன்னாக வந்து அந்த எமக்கான ஆதரவு செய்தியை கூறுவார்கள். அதையும் நீங்கள் செய்தியாக வெளியிட்டு உதவுமாறு உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். மிக்க நன்றி.